सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। La 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 la. மலர்களே இதோ இதோ வருகிறார் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. மலர்களே இதோ இதோ வருகிறார் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி. அர்த்தஜாமங்களில் அந்த காமன் குயில் சங்கீதம் தாலாட்டுமோ. மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி. மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ். மூங்கில்கள் புல்லாங்குழல் அவை மோகத்தில் பாடும் தமிழ். இளமாலையில் மலர் மேடையில் பொன் வண்டின் நாதஸ்வரம். எங்கள் கல்யாண நாள் இன்று மேகங்களும் போட்டி போகின்றன. மலர்களே இதோ இதோ வருகிறாள் தலைவி. பூவோ பொன்னோ முத்தோ மணியோ பொங்கும் காதல் கங்கை நதியோ. லா 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 மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான். தாலேலோ
ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்டன் தூங்குகின்றான் தாலேலோ. அவன் வாய் நிறைய மண்ணை உண்டு மண்டலத்தை காட்டிய பின் ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஓய்வெடுத்து தூங்குகின்றான் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. பின்னலிட்ட கோபியரின் கன்னத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க மயக்கத்திலே இவன் உறங்க மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. நாகப்படம் மீதில் அவன் நர்த்தனங்கள் ஆடியதில் தாகமெல்லாம் தீர்த்து கொண்டான் தாலேலோ. அவன் மோக நிலை கூட ஒரு யோக நிலை போல் இருக்கும். யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. யாரவனை தூங்க விட்டார் ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. கண்ணனவன் தூங்கிவிட்டால் காசினியே தூங்கிவிடும். அன்னையரே துயிலெழுப்ப வாரீரோ. அவன் பொன்னழகை பார்ப்பதற்கும் போதை முத்தம் பெறுவதற்கும் கன்னியரே கோபியரே வாரீரோ. கன்னியரே கோபியரே வாரீரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய் மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. அன்னையெனும் வார்த்தையிலே தாலாட்டும் கேட்கிறது. அன்னை என்று சொல்வதிலே ஆனந்தமாயிருக்கிறதே. அன்னை அவள் ஞாபகத்தில் உயிருக்குள்ளே பூக்கிறதே. உயிருக்குள்ளே
அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறதே. அழகு எனும் வார்த்தையிலே அன்னை நெஞ்சம் இருக்கிறதே. இனிமை எனும் வார்த்தையிலே அன்னை முகம் தோன்றுதே. வசந்தம் எனும் வார்த்தையிலே அன்னை நடை உள்ளதே. மௌனம் என்ற வார்த்தை அன்னை அவள் வாய்மொழியே. தியானம் என்ற வார்த்தை அன்னை அவள் பொன்மொழியே. அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறதே. வார்த்தை தன்னை அன்னை மனம் வாங்கும். இன்பம் என்னும் வார்த்தை மட்டும் அன்னை விரல் காட்டும். நிலவொளி எனும் ஒரு வார்த்தை அன்னை விழி வீசிடுமே. அறவழி எனும் ஒரு வார்த்தை அன்னை மொழி பேசிடுமே. நேசம் பாசம் என்பது இரு வார்த்தை. நேசம் பாசம் என்பது இரு வார்த்தை. இவை ரெண்டும் அன்னை உள்ளம் அதில் ஒன்றாய் வாழ்கிறது. இவை ரெண்டும் அன்னை உள்ளம் அதில் ஒன்றாய் வாழ்கிறது. அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறதே. வன்மை என்ற வார்த்தைதானே அன்னை அவள் வேதம். மென்மை என்ற வார்த்தைதானே அன்னை அவள் பாதம். நிழற்குடை எனும் ஒரு வார்த்தை அன்னை அவள் பார்வைகளே. மெய்ப்பொருள் எனும் ஒரு வார்த்தை அன்னை அவள் சிந்தனையே. வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு வார்த்தை. வாழ்க்கை வாழ்க்கை என்பது ஒரு வார்த்தை. அதில் என்றும் அன்னை அருள் தினம் நன்மை செய்கிறதே. அதில் என்றும் அன்னை அருள் தினம் நன்மை செய்கிறதே. அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறதே. அழகு எனும் வார்த்தையிலே அன்னை நெஞ்சம் இருக்கிறதே. இனிமை எனும் வார்த்தையிலே அன்னை முகம் தோன்றுதே. வசந்தம் எனும் வார்த்தையிலே அன்னை நடை உள்ளதே. மௌனம் என்ற வார்த்தை அன்னை அவள் வாய்மொழியே. தியானம் என்ற வார்த்தை
அன்னை அவள் பொன்மொழியில் அமைதி எனும் வார்த்தையிலே அன்னை கண்கள் தெரிகிறது. என் கண்மணி என் காதலி என் ராதா நீ எங்கே நீ எங்கே மேகமே ஓடும் மேகமே ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் இதோ பூமுகம் இதோ புன்னகை நிலா நாட்களில் கணா காண்கிறேன் கண்ணை விட்டு போகாத வண்ணமல்லவா நெஞ்சை விட்டு நீங்காத எண்ணமல்லவா தவிக்கிறேன் துடிக்கிறேன் அவளை நான் அழைக்கிறேன் ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் ஓ மேகமே ஓடும் மேகமே அதோ வானிலே அலை போலவே புறா கூட்டமே புலா போகுமே என்னை விட்டு போனாளே சின்ன கிளியே கண்ணீர் விட்டு நான் வாட தன்னந்தனியே இணையில்லா பறவை நான் இசையில்லா கவிதை நான் ஓ மேகமே ஓடும் மேகமே எங்கே என்றாதா நீ அங்கே செல்லு நான் பாடும் பாடல் நீ காதில் சொல்லு அவள் இல்லாமல் இங்கேதான் நான் வாடினேன் ஓ மேகமே ஓடும் மேகமே சிறப்புடன் பாடும் இசை உனக்காக சேர்ந்திடும் புகழ் உந்தன் திருவடிக்காக என்று அன்றே ஒரு ஞானி எழுதி வைத்திருக்கிறாரு பாட்டு.
அதை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் பாலு. ஆனால் நான் கொடுத்து வச்சவன் ரொம்ப. இந்த சாங்கு என்னோட சின்ன வயசில் எழுதின பாட்டு. ஏறக்குறைய ஒரு நான் கூட சின்ன வயசில் கம்போஸ் பண்ண பாட்டு. இந்த பாட்டு கேட்டு தான் ஜானகி அம்மா அன்னைக்கு எனக்கு ஏன் அவார்டு வரலன்னு கேட்டாங்க அந்த ஊரில். இந்த பாட்டு கேட்டு தான் எனக்கு கோதண்டபாணி சார் அவர் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் இது எங்கள் பிரார்த்தனா கீதமாக நாங்கள் நிறைய நாள், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடினிருக்கேன், நிறைய நாள் இருந்தது. ஆனால் கங்கை என்ன, நான் இந்த இசைத்துறைக்கு வரத்துக்கு முன்னால் நிறைய கலைஞர்கள், நிறைய சிங்கர்ஸ், அவங்களுடைய பாதிப்பு என் மேலே இருந்தது. நிறைய சிங்கர்ஸோட பாதிப்பு இருந்தது. அவங்கள பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்லலைன்னா நானே கேட்கணும்னு நினச்சேன். ஏன்னா ஒவ்வொரு பாடகரும் ஒவ்வொருவரை பின்பற்றி தான் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்களை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயமும் இருக்காது. நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். பாடும்போது சில பாட்டு வந்து இவர் தான் பாடுக்காரா இல்லை வேறு யாராவது பாடுறாங்களாங்கிற அளவுக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு பல பேர் ஃபாலோ பண்ணி வந்தாலும், நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடகர் என்று ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பாடகர் யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? பாடுறேன். जुल्फे हैं जैसे कांधों पे बादल चुके हुए, आंखें जैसे महके प्याले भरे हुए, मस्ती है जिसमें प्यार की तुम वो शराब हो, चौदवी का चांद हो या आफताब हो, जो भी हो तुम खुदा की कसम लाजवाब हो, चौदवी का चांद हो. என்னுடைய ஸ்டைல் நான் இமிட்டேட் பண்ணலன்னா கூட ரஃபி சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே, என் பர்சனாலிட்டி மேலே இருக்குது. அவரை நான் எங்கேயோ நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறேன், அவனோட கலந்து உரையாடினதும் கிடையாது. பட் தி பீப்புள் சே அவருடைய, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் அப்படி வந்துடுங்க. எங்கள் அப்பா வர்றாரு உள்ள, தயவு பண்ணி ப்ளீஸ். நான் சொல்ல வேண்டாம், மெல்லிசை மாமன்னர் அவர்கள் இங்கே வந்திருக்கார். அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தது. சிவகங்கையிலிருந்து காலையில் புறப்பட்டு காரில் இதுக்காக வந்திருக்கார் கஷ்டப்பட்டு. அது பாலு மேன் உள்ள அன்பு, பாசம், நேசம் எல்லாம் அதில் எங்களுக்கு எவ்வளவோ தெளிவாக தெரிகிறது. அந்த மேதைக்கு எங்கள் அனைவரின் சார்பாக ஒரு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் எல்லாத்தையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலுவை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இந்த உலகத்தில் நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் சில பேரைத்தான் நன்றியுடன் காணப்படுவார்கள். அதுவும் இந்த சினிமா உலகத்தில் முக்கியமாக. அப்படிப்பட்ட நன்றி மறக்காத ஒரு நல்ல பிள்ளை பாலு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. நான் பாலுவை சந்திக்கும் பொழுது அவருக்கு தமிழ் வார்த்தைகள் சுத்தமாக உச்சரிக்க தெரியாது. குரல் நன்றாக இருந்தது. போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தெலுங்கு ஃபீல்டில் நல்லா பாடி புகழ் எடுத்து என்கிட்ட வந்து நின்னார். நான் தான் பாலு, உங்கள்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன், என்னை நீங்கள் திருப்பியும் பாட வைக்கணும், தமிழ் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படத்தில் பாட வச்சேன். அந்த படமும் வெளியே வரலை. அவருடைய அதிர்ஷ்டம். பரவாயில்ல. இருந்தாலும் முதல் பாட்டு என்கிட்ட பாடின பாட்டு சாந்தி நிலையம் என்ற படத்தில் இருந்த ஒரு பாடல், இயற்கை எனும் இளையகனி என்ற பாடல். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நன்றிங்கிறத பற்றி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்து நல்ல திறமைனா, அவருக்கு வந்து சங்கீதமும் தெரியும், இங்கீதமும் தெரியும். சில பேருக்கு சங்கீதம் மட்டும்தான் தெரியும். இந்த சங்கீதமும் இங்கீதமும் தெரிஞ்சவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஒரு சாஸ்திரம், ஒரு சரித்திரம் படைப்பார்கள். அந்த சரித்திரம் படைத்ததில் கண்டிப்பாக தம்பி பாலுக்கு நிகழ் பாலு தான். இந்த நன்றி கடன் என்று சொன்னேன். அது எதுக்கு சொன்னேன்னா,
அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டுடியோ கட்டினார். அந்த ஸ்டுடியோ வந்து அவருடைய அப்பா பேர் இல்லை, அவருடைய அம்மா பேர் இல்லை, அவருடைய சம்சாரம் பேர் இல்லை, அவருடைய பிள்ளைங்க பேர் இல்லை. அவருக்கு முதல் சான்ஸ் கொடுத்த கோதண்டபாணிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய புகழ் வாழ்க, நல்லா இன்னும் நீடூழி வாழ்ந்து கலை உலகுக்கு சேவைகள் செய்து பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, என்னை உருவாக்கிய அன்னையை வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாலு, நீங்கள் சொன்னீங்க வடநாட்டில் முகமது ரஃபி அவர்களை ஃபாலோ பண்ணி பாடினேன்னு. தென்னகத்தில் நீங்கள் பிளேபேக் சிங்கராக வர்றதுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கண்டசாலா மாஸ்டர் அவர்கள். நீங்கள் சிலை திறந்த நாங்கள் விழாவில் பார்த்தோம். இப்போ அண்ணன் கம்போஸ் பண்ணியிருக்க ஒரு பாட். சிஆர் சுப்ரமன் சார் இறைந்த போது தேவதாஸ் படத்தில் அந்த பணியை கண்டினியூ பண்ணி விஸ்வநாதன் சார் பண்ணியிருந்தார். அது ஒரு பல்லவி நான் உங்களுக்கு விடுறேன். காதல் தந்த துயர் தீர போதை கடலில் மூழ்கிடலானா, காதல் தந்த துயர் தீர போதை கடலில் மூழ்கிடலானா, சாவது நிஜமே நீ ஏன் வீணாய், சாவது நிஜமே ஏன் வீணாய், சஞ்சலப்பே வசமானாய், சஞ்சலப்பே வசமானாய், துணிந்த பின்பமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே, సుడిలో దూకి ఎదురీదక, సుడిలో దూకి ఎదురీదక, మறைப்பதில் பயனுண்டோ కయ్యాల్, కుడియడమైతే పొరపాటు లేదో ఓడిపోలేదో. அதுக்கப்புறம் கிஷோர் குமார் சார், அவர் சில டைமில் நம்ம ஆராதனா ரிலீஸ் ஆன டைமில் கச்சேரியில் அதான் பாடிட்டு ஆராதனால நம்ம கொஞ்சம் பணம் கிடைச்சதப்போ 250 ரூபாய்க்கெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒரு 10-15 ரூபாய் கிடைச்ச போதும் ஒரு இன்சார்ஜ் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. ஸ்கூட்டரில் நான் அமரம் போய் ஒவ்வொரு மியூசிஷியனாக தேடி கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு டைமில் கிஷோர் குமார் சார் வந்து ஒரு அமக்களமாக அவர் கொடி எப்படி பறந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே. 13 வருஷம் ரஃபி சார் பாடாமலே இருந்தார் அவருடைய ஒரு பாதிப்பினால். அப்படி ஒரு மார்க்கெட், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட என் மேலே இருந்தது. அவர் பாடின பாட்டில் நிறைய பிடித்தமான பாடல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஏதாவது ஒன்று கொஞ்சம் வார்த்தை கோளாறு, நான் பாடிடுறேன், மன்னிச்சுக்கிறேன். ஓகே, நான் மன்னிச்சுக்கிறேன், வேற பரவாயில்ல, பயப்படாம பாடு. दिल दीवाने खेल है क्या जाने, दिल दीवाने खेल है क्या जाने, दर्द भराए गीत कहाँ से इन होठों पे आए, दूर कहीं ले आए, मेरे नैना सावन भादों, फिर भी मेरा मन प्यासा, फिर भी मेरा मन प्यासा. என்ன பாட்டு, என்ன வாய்ஸ், அதெல்லாம் மறக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் உங்களை தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கொண்டு வந்த குரலனோட குரல் இருக்கு, அதை நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா அந்த பாட்டு தான் அண்ணன் எம்எஸ்வி அவர்களிடம் நீங்கள் பாடி காட்டின பாட்டு. அந்த பாட்டை கேட்டு தான் உங்களை வந்து பிளேபேக் சிங்கர் ஆக்குனார் அவர். அது மறக்க முடியாத பாட்டு இல்லையா? நிறைய டிஃப்ரென்ஸும் கிடையாது அவர் பேருக்கும் என் பேருக்கும். அவர் வந்து பிபிஎஸ், நான் எஸ்பிபி. அவர் தான் ஒரு எழுத்து அப்படி இப்படி ஆச்சு. அவர் பாட்டு தான் நான் முதல்ல பண்ணேன். அவர் ரொம்ப நல்ல மனுஷனுங்க, ரொம்ப பிடிச்சவர். அவர் சச் ஏ கிரேட் ஜீனியஸ்.
அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. பாடுவார், எத்தனை மொழிகளில் அவர் கவி எழுதுவார்னா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் இருக்கும்போது நான் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் முதல்ல அண்ணன் விஸ்வநாதன் சார்கிட்ட பாடி அவர் பாடலை நான் உங்களுக்கு இப்போது ஒரு 2 வரி இது நான் என் நன்றி கடனாக நினைக்கிறேன். இத்தனை பேர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒரு பல்லவியாக பாடிட்டு அப்புறம் நான் பாடிய பாடல்களெல்லாம் பாடுறேன். உங்களுடைய பேஷன்ஸ், நான் எவ்வளோ நேரமாவது நான் பாடுறது தயாராக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருங்களோ ஏன் அதிர்ஷ்டம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் எழில் வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வரச் சொன்னார் காட்டுக்குள்ளே. ஓடிய கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அடைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அடைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. அவள கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்பாவேவா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவரடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவரடி. டிஎம்எஸ்ஆர் எப்படிப்பட்ட கலைஞர் அவர். ரொம்ப ஈவன் அவர் ஸ்டைல் அண்ட் ஸ்டைல் ரொம்ப துருவம் வேறு துருவம் இருந்தாலும் எவ்வளவு அழகான பாடல்கள். இது நான் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார், இருந்தாலும் அழகாக பாடினட்டு அவர் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே, மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு லாலி பாடல்னு சொல்லுவாங்க, அது ஜோலப்பாட்டுன்றார் தெலுங்குல, ஒரு லல்லபின்னுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குரல் எனக்கு கடவுள் வரம் கொடுத்தாலும் ஏசண்ண மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கலையே, நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ். அது மட்டுமே இல்லாமல் லைட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக், ஒரு நல்ல பேலன்ஸ். சில பேர் கிளாசிக்கல் மியூசிக் பாடினா சினிமா துறையில் வர்றது கஷ்டம், ரெண்டுத்துக்குமே ஒரு அழகான ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண என்னுடைய மூத்த சகோதரர், அவருடைய பிரபாவம் என் மேலே இருந்தது. இது மட்டுமே இல்லை, எல்லோருடைய பிரபாவம் என் மேலே இருந்தது. அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நான் காது திறந்த போதிலிருந்து ஜானகம்மா வாய்ஸ், சுசீலம்மா வாய்ஸ், இவங்க பாட்டு தான் முதல்ல பாடுறேன். நான் பையனாக இருக்கும்போது என்னுடைய வாய்ஸ் எல்லாம் ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. இவங்க பாட்டெல்லாம் பாட்டிருந்தேன் நான். இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே இருக்குது. ஸோ இத்தனை சீனியர்ஸ் நான் வரும்போது கிடைச்சது என்னுடைய பாக்கியம். அதனால தான் ஓரளவுக்கு நான் இருக்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் மாடஸ்டி இல்லைன்னா நான் ரொம்ப அதிகமாக பேசுறது கிடையவே கிடையாது. என் உள்ளத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் போய் ஒரு 0.1% கிடையாது. யூ கேன் பிலீவ் மீ. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. பாலு மட்டுமல்ல, சிறப்புடன் பாடும் இசை உனக்காக, சேர்ந்திடும் புகழ் உந்தன் திருவடிக்காக
என்று அன்றே ஒரு ஞானி எழுதி வைத்திருக்கிறாரு பாட்டு. அதை பற்றி எவ்வளவோ சொல்லலாம் பாலு, ஆனால் நான் கொடுத்து வச்சேன் ரொம்ப. இந்த சாங்கு என்னோட சின்ன வயசில் எழுதின பாட்டு, ஏறக்குறைய ஒரு நான் கூட சின்ன வயசில் கம்போஸ் பண்ண பாட்டு. இந்த பாட்டு கேட்டு தான் ஜானகி அம்மா அன்னைக்கு எனக்கு ஏன் அவார்டு வரலன்னு கேட்டாங்க அந்த ஊரில். இந்த பாட்டு கேட்டு தான் எனக்கு கோதண்டபாணி சார் அவர் முதல்ல எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. அதனால் இது எங்கள் பிரார்த்தனா கீதமாக நாங்கள் நிறைய நாள், நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் பாடினிருக்கேன், நிறைய நாள் இருந்தது. ஆனால் கங்கை என்ன, நான் இந்த இசைத்துறைக்கு வரத்துக்கு முன்னால் நிறைய கலைஞர்கள், நிறைய சிங்கர்ஸ், அவங்களுடைய பாதிப்பு என் மேலே இருந்தது. நிறைய சிங்கர்ஸோட பாதிப்பு இருந்தது. அவங்கள பற்றி நான் ஒரு ரெண்டு வார்த்தைகள் நான் சொல்லலைன்னா நானே கேட்கணும்னு நினச்சேன். நானே கேட்கணும். ஏன்னா ஒவ்வொரு பாடகரும் ஒவ்வொருவரை பின்பற்றி தான் வருவாங்க அப்படின்னு. ஏன்னா இப்போ உங்களை ஃபாலோ பண்ணி பல பேர் வந்து கொண்டு இருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரியாத விஷயமும் இருக்காது. நிச்சயமாக எல்லாருக்கும் தெரியும். பாடும்போது சில பாட்டு வந்து இவர் தான் பாடுக்காரா இல்லை வேறு யாராவது பாடுறாங்களாங்கிற அளவுக்கு ஒத்து போகக்கூடிய அளவுக்கு பல பேர் ஃபாலோ பண்ணி வந்தாலும், நீங்கள் உங்களுக்கு பிடித்தமான பாடகர் என்று ஃபாலோ பண்ண ஆரம்பித்த பாடகர் யாருன்னு எங்களுக்கு சொல்ல முடியுமா? பாடுறேன். जुल्फे हैं जैसे कांधों पे बादल चुके हुए, आंखें जैसे मैं के प्याले भरे हुए, मस्ती है जिसमें प्यार की तुम वो शराब हो, चौदवी का चांद हो या आफताब हो, जो भी हो तुम खुदा की कसम लाजवाब हो, चौदवी का चांद हो. என்னுடைய ஸ்டைல் நான் இமிட்டேட் பண்ணலன்னா கூட ரஃபி சாரோடைய இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே, என் பர்சனாலிட்டி மேலே இருக்குது. அவரை நான் எங்கேயோ நிகழ்ச்சியில் பார்த்துருக்கிறேன், அவனோட கலந்து உரையாடினதும் கிடையாது. பட் தி பீப்புள் சே அவருடைய, நீங்கள் வந்துடுங்க, நீங்கள் அப்படி வந்துடுங்க. எங்கள் அப்பா வர்றாரு உள்ள, தயவு பண்ணி ப்ளீஸ். நான் சொல்ல வேண்டாம், மெல்லிசை மாமன்னர் அவர்கள் இங்கே வந்திருக்கார். அவர் தனது பாராட்டுகளை தெரிவித்தது. சிவகங்கையிலிருந்து காலையில் புறப்பட்டு காரில் இதுக்காக வந்திருக்கார் கஷ்டப்பட்டு. அது பாலு மேன் உள்ள அன்பு, பாசம், நேசம் எல்லாம் அதில் எங்களுக்கு எவ்வளவோ தெளிவாக தெரிகிறது. அந்த மேதைக்கு எங்கள் அனைவரின் சார்பாக ஒரு வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் எல்லாத்தையும் நாங்கள் தெரிவிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பாலுவை பற்றி நான் அதிகம் சொல்ல தேவையில்லை. இந்த உலகத்தில் நன்றி இல்லாத ஒரு உலகத்தில் சில பேரைத்தான் நன்றியுடன் காணப்படுவார்கள். அதுவும் இந்த சினிமா உலகத்தில் முக்கியமாக. அப்படிப்பட்ட நன்றி மறக்காத ஒரு நல்ல பிள்ளை பாலு என்பதில் கொஞ்சம் கூட சந்தேகமில்லை. நான் பாலுவை சந்திக்கும் பொழுது அவருக்கு தமிழ் வார்த்தைகள் சுத்தமாக உச்சரிக்க தெரியாது. குரல் நன்றாக இருந்தது. போய் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வா, தமிழ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லி அனுப்பிச்சேன். அப்புறம் ஒரு 2 வருஷத்துக்குள்ளே தெலுங்கு ஃபீல்டில் நல்லா பாடி புகழெடுத்து என்கிட்ட வந்து நின்னார். நான் தான் பாலு, உங்கள்கிட்ட 2 வருஷத்துக்கு முன்னால் வந்திருக்கேன், என்னை நீங்கள் திருப்பியும் பாட வைக்கணும், தமிழ் சுத்தமாக இருக்குது அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறம் ஒரு தமிழ் படத்தில் பாட வச்சேன். அந்த படமும் வெளியே வரலை, அவருடைய அதிர்ஷ்டம். பரவாயில்ல, இருந்தாலும் முதல் பாட்டு என்கிட்ட பாடின பாட்டு சாந்தி நிலையம் என்ற படத்தில் இருந்த ஒரு பாடல், இயற்கை எனும் இளையகனி என்ற பாடல். நான் எதுக்கு சொல்ல வரேன்னா, அந்த நன்றிங்கிறத பற்றி இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்து முன்னுக்கு வந்து நல்ல திறமைன்னா அவருக்கு வந்து சங்கீதமும் தெரியும், இங்கீதமும் தெரியும். சில பேருக்கு சங்கீதம் மட்டும்தான் தெரியும். இந்த சங்கீதமும் இங்கீதமும் தெரிஞ்சவர்கள் எப்பொழுதுமே அவர்கள் ஒரு சாஸ்திரம், ஒரு சரித்திரம் படைப்பார்கள். அந்த சரித்திரம் படைத்ததில் கண்டிப்பாக தம்பி பாலுக்கு நிகழ் பாலுதான்.
இந்த நன்றி கடன் என்று சொன்னேனே, அது எதுக்கு சொன்னேன்னா, அவர் இவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஸ்டுடியோ கட்டினார். அந்த ஸ்டுடியோ வந்து அவருடைய அப்பா பேர் இல்லை, அவருடைய அம்மா பேர் இல்லை, அவருடைய சம்சாரம் பேர் இல்லை, அவருடைய பிள்ளைங்க பேர் இல்லை. அவருக்கு முதல் சான்ஸ் கொடுத்த கோதண்டபாணிங்கிற ஒரு மியூசிக் டைரக்டர். அவருடைய புகழ் வாழ்க, நல்லா இன்னும் நீடூழி வாழ்ந்து கலை உலகுக்கு சேவைகள் செய்து பல்லாண்டு வாழ்க வாழ்க என்று எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொண்டு, என்னை உருவாக்கிய அன்னையை வேண்டிக் கொண்டு வாழ்க வாழ்க என்று அவரை வாழ்த்துகிறேன். வணக்கம் வணக்கம் வணக்கம். பாலு, நீங்கள் சொன்னீங்க வடநாட்டில் முகமது ரஃபி அவர்களை ஃபாலோ பண்ணி பாடினேன்னு. தென்னகத்தில் நீங்கள் பிளேபேக் சிங்கராக வர்றதுக்கு முதல்ல, அதுக்கப்புறம் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது கண்டசாலா மாஸ்டர் அவர்கள். அற்புதம். நீங்கள் சிலை திறந்ததை நாங்கள் விழாவில் பார்த்தோம். இப்போ அண்ணன் கம்போஸ் பண்ணியிருக்க ஒரு பாட். சிஆர் சுப்ரமன் சார் இறைந்த போது தேவதாஸ் படத்தில் அந்த பணியை கண்டினியூ பண்ணி விஸ்வநாதன் சார் பண்ணியிருந்தார். அது ஒரு பல்லவி நான் உங்களுக்கு விடுறேன். காதல் தந்த துயர் தீர போதை கடலில் மூழ்கிடலானா, காதல் தந்த துயர் தீர போதை கடலில் மூழ்கிடலானா, சாவது நிஜமே நீ ஏன் வீணாய், சாவது நிஜமே ஏன் வீணாய், சஞ்சலப்பே வசமானாய், சஞ்சலப்பே வசமானாய், துணிந்த பின்பமே துயரம் கொள்ளாதே, சோகம் கொள்ளாதே, సుడిలో దూకి ఎదురీదగా, సుడిలో దూకి ఎదురీదగా, மறைப்பதில் பயனுண்டோ கையால் కుడియడమైతే పొరపాటు లేదో ఓడిపోలేదో. அதுக்கப்புறம் கிஷோர் குமார் சார், அவர் சில டைமில் நம்ம ஆராதனா ரிலீஸ் ஆன டைமில் கச்சேரியில் அதான் பாடிட்டு ஆராதனால நம்ம கொஞ்சம் பணம் கிடைச்சதப்போ 250 ரூபாய்க்கெல்லாம் கச்சேரி பண்ணிட்டு இருந்தோம். ஒருத்தர் ஒரு 10-15 ரூபாய் கிடைச்ச போதும் ஒரு இன்சார்ஜ் வச்சுக்கிறதுக்கு எங்களுக்கு தகுதி கிடையாது. ஸ்கூட்டரில் நான் அமரம் போய் ஒவ்வொரு மியூசிஷியனான தேடி கொண்டு வருவோம். அப்படிப்பட்ட ஒரு டைமில் கிஷோர்குமார் சார் வந்து ஒரு அமக்களமாக அவர் கொடி எப்படி பறந்ததுன்னு உங்களுக்கு தெரியவே. 13 வருஷம் ரஃபி சார் பாடாமலே இருந்தார் அவருடைய ஒரு பாதிப்பினால். அப்படி ஒரு மார்க்கெட், அவர் இன்ஃப்ளூயன்ஸ் கூட என் மேலே இருந்தது. அவர் பாடின பாட்டில் நிறைய பிடித்தமான பாடல் உங்களுக்கு இருக்கும். ஓகே, ஏதாவது ஒன்று கொஞ்சம் வார்த்தை கோளாறு, நான் பாடிடுறேன், மன்னிச்சுக்கிறேன். ஓகே, நான் மன்னிச்சுக்கிறேன், வேற பரவாயில்ல, பயப்படாம பாடு. दिल दीवाने खेल है क्या जाने, दिल दीवाने खेल है क्या जाने, दर्द भराए गीत कहाँ से इन होठों पे आए, दूर कहीं ले आए, मेरे नैना सावन भालू फिर भी मेरा मन प्यासा, फिर भी मेरा मन प्यासा. என்ன பாட்டு, என்ன வாய்ஸ், அதெல்லாம் மறக்க முடியாது. எது எப்படி இருந்தாலும் உங்களை தமிழ் திரைப்பட உலகத்துக்கு கொண்டு வந்த குரலனோட குரல் இருக்கு, அதை நிச்சயமாக மறக்க முடியாது. ஏன்னா அந்த பாட்டு தான் அண்ணன் எம்எஸ்வி அவர்களிடம் நீங்கள் பாடி காட்டின பாட்டு. அந்த பாட்டை கேட்டு தான் உங்களை வந்து பிளேபேக் சிங்கர் ஆக்குனார் அவர். அது மறக்க முடியாத பாட்டு இல்லையா? நிறைய டிஃப்ரென்ஸும் கிடையாது அவர் பேருக்கும் என் பேருக்கும். அவர் வந்து பிபிஎஸ், நான் எஸ்பிபி. அவர் தான் ஒரு எழுத்து அப்படி இப்படி ஆச்சு. அவர் பாட்டு தான் நான் முதல்ல பண்ணேன்.
அவர் ரொம்ப நல்ல மனுஷனுங்க, ரொம்ப பிடிச்சவர். அவர் சச் ஏ கிரேட் ஜீனியஸ். அவருக்கு தெரியாத கலையே கிடையாது. பாடுவார், எத்தனை மொழிகளில் அவர் கவி எழுதுவார்னா சொல்லவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு சீனியர் இருக்கும்போது நான் வந்தது ரொம்ப மகிழ்ச்சியாக நான் ஃபீல் பண்ணுறேன், அதிர்ஷ்டமாக ஃபீல் பண்ணுறேன். நான் முதல்ல அண்ணன் விஸ்வநாதன் சார்கிட்ட பாடி அவர் பாடலை நான் உங்களுக்கு இப்போது ஒரு 2 வரி இது நான் என் நன்றி கடனாக நினைக்கிறேன். இத்தனை பேர் என்னை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணியிருந்தாங்க. அதனால் ஒவ்வொரு பல்லவியாக பாடிட்டு அப்புறம் நான் பாடிய பாடல்கள் எல்லாம் பாடுறேன். உங்களுடைய பேஷன்ஸ், நான் எவ்வளோ நேரமாவது நான் பாடுறது தயாராக இருக்கேன். நீங்கள் எவ்வளோ நேரம் உட்காருங்களோ ஏன் அதிர்ஷ்டம். கோடையில் ஒரு நாள் மழை வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. கோடையில் ஒரு நாள் எழில் வரலாம், என் கோலத்தில் இனிமேல் எழில் வருமோ. பாலையில் ஒரு நாள் செடி வரலாம், என் பார்வையில் இனிமேல் சுகம் வருமோ. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. மலரே என்னிடம் மயங்காதே, மலரே என்னிடம் மயங்காதே, நீ மயங்கும் இடத்தில் நான் இல்லை. நிலவே என்னிடம் நெருங்காதே, நீ நினைக்கும் இடத்தில் நான் இல்லை. ஊரறியாமல் உறவறியாமல் யார் வரச் சொன்னார் காட்டுக்குள்ளே. ஓடிய கால்களை ஓட விடாமல் யார் தடுத்தார் உன்னை வீட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அடைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. ஆவி துடித்தது நானும் அடைத்தேன், நீயும் வந்தாய் என் பாட்டுக்குள்ளே. அவள கொடியேவா, சிந்தாமணியேவா, மணிமேகலையேவா, மங்கம்பாவேவா. நான் ஒரு குழந்தை, நீ ஒரு குழந்தை, ஒருவர் மடியிலே ஒருவர் அடி. நாளொரு மேனி பொழுதொரு வண்ணம், ஒருவர் மனதிலே ஒருவர் அடி. டிஎம்எஸ்ஆர் எப்படிப்பட்ட கலைஞர் அவர். ரொம்ப ஈவன் அவர் ஸ்டைல் அண்ட் ஸ்டைல் ரொம்ப துருவம் வேறு துருவம் இருந்தாலும் எவ்வளோ அழகான பாடல்கள். இது நான் தான் கம்போஸ் பண்ணியிருந்தார், இருந்தாலும் அழகாக பாடினட்டு அவர் என்னை ரொம்ப இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணார். அதுக்கப்புறம் விழியே கதை எழுது, கண்ணீரில் எழுதாதே. மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். மஞ்சள் வானம் தென்றல் சாட்சி, உனக்காகவே நான் வாழ்கிறேன். ஒரு லாலி பாடல்னு சொல்லுவாங்க, அது ஜோலப்பாட்டுன்றார் தெலுங்குல, ஒரு லல்லபின்னுவாங்க இங்கிலீஷில். அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு குரல் எனக்கு கடவுள் வரம் கொடுத்தாலும் ஏசண்ண மாதிரி எனக்கு ஒரு வாய்ஸ் கிடைக்கலையே நான் ரொம்ப ஃபீல் பண்ணுறேன். அவ்வளோ அழகான ஒரு வாய்ஸ். அது மட்டுமே இல்லாமல் லைட் மியூசிக், கிளாசிக்கல் மியூசிக் ஒரு நல்ல பேலன்ஸ். சில பேர் கிளாசிக்கல் மியூசிக் பாடினா சினிமா துறையில் வர்றது கஷ்டம். ரெண்டுத்துக்குமே ஒரு அழகான ஒரு பேலன்ஸ் ஸ்ட்ரைக் பண்ண என்னுடைய மூத்த சகோதரர், அவருடைய பிரபாவம் என் மேலே இருந்தது. இது மட்டுமே இல்லை, எல்லோருடைய பிரபாவம் என் மேலே இருந்தது. அவங்க எல்லோருக்கும் நான் நன்றி கடன் பட்டிருக்கின்றேன். நான் காது திறந்த போதிலிருந்து ஜானகம்மா வாய்ஸ், சுசீலம்மா வாய்ஸ், இவங்க பாட்டு தான் முதல்ல பாடுறேன். நான் பையனாக இருக்கும்போது என்னுடைய வாய்ஸ் எல்லாம் ஃபீமேல் வாய்ஸ் மாதிரி தான் இருந்தது. இவங்க பாட்டெல்லாம் பாட்டிருந்தேன் நான். இப்போ இன்னும் ஞாபகம் இருக்குது, அந்த இன்ஃப்ளூயன்ஸ் என் மேலே இருக்குது. ஸோ இத்தனை சீனியர்ஸ் நான் வரும்போது கிடைச்சது என்னுடைய பாக்கியம். அதனால தான் ஓரளவுக்கு நான் இருக்கிறேன் நான் ஃபீல் பண்ணுறேன். இதில் மாடஸ்டி இல்லைன்னா நான் ரொம்ப அதிகமாக பேசுகிறது கிடையவே கிடையாது. என் உள்ளத்துக்குள்ளே என்னென்ன இருக்கும் நான் எனக்கு சொல்லிட்டு இருக்கிறேன். இதில் போய் ஒரு 0.1% கிடையாது. யூ கேன் பிலீவ் மீ. இது ஒரு மறக்க முடியாத நிகழ்ச்சி. பாலு மட்டுமல்ல,